செவ்வாய்க்கிழமை காலை வரை திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதீத கனமழை தொடரும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் நியூஸ் 7 தமிழுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். கண்மாய் உடைந்து தாலுகா அலுவலகத்தில் புகுந்த வெள்ள நீர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் அதீத கனமழை பெய்து வருவதால் தாலுகா அலுவலகத்திற்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயலானி, முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். பத்மநாபன், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டாட்சியர் எதிரே உள்ள கண்மாய்க்கரை உடைந்து சாலையில் நீர் செல்வதால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து நேற்று முதல் கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மதியம் 2 மணிக்கு துவங்கிய மழையானது இரவு முழுவதும் விடிய பெய்து இன்று வரை தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இதனால் 5க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நிரம்பியுள்ளது. 250க்கும் மேற்பட்ட அணைகள் நிரம்பியுள்ள நிலையில் 250க்கும் மேற்பட்ட கண்மாய்களும் நிறைந்து மறுகால் பாய்கிறது. பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் வீடுகளுக்கும் தண்ணீரான சென்ற நிலையில் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா அலுவலகம் எதிரே உள்ள லைலாப்பேரி கண்மாய்க்கரை உடைந்து நீர் வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக தாலுகா அலுவலகம் மற்றும் அத்திக்குளம், அச்சந்தவில்தான், நாச்சியார்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் செல்லும் சாலைகள் போக்குவரத்து என்பது துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த வெளியேறும் நீரை பார்வையிட மக்கள் அதிக அளவு குவிந்து வருவதன் காரணமாக அப்பகுதியில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து நீர்வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. உடனே சம்பவ இடத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து உடைப்பு ஏற்பட்ட கண்மாயை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி. எப்படி போனா